தமிழ்ல சில படங்கள் நம்ம பார்த்துட்டு தியேட்டர விட்டு வெளிய வந்த உடனேவே, ச்சே! இந்த படம் எதுக்கு ரிலீஸ் ஆச்சு? அப்படிங்கிற ஒரு ஃபீல் குடுக்கும். இன்னும் சில படங்கள், எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆகும்? எப்படா தியேட்டர்ல போய் பார்ப்போம்? அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்ப நமக்கு எகுற வச்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம தமிழ் சினிமால எதிர்பார்த்துட்டு இருக்கிற படங்கள் என்னென்ன? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பிசாசு 2. பிசாசு படம் கிட்டத்தட்ட வெளியாகி 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்துல, இந்த படம் இவ்ளோ நல்லா இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம ஆடியன்ஸ் தியேட்டருக்குள்ள போய் இந்த படத்த பார்த்தாங்க. ஆனா படத்துல நடிச்சவங்கன்னு பார்த்தா எல்லாருமே புதுமுகம் தான். முக்கியமா ராதா ரவி தான் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோடைய மிகப்பெரிய பிளஸ் இளையராஜாவுடைய இசை, அதே நேரத்தோடைய மிஸ்கினுடைய கதை மற்றும் திரைக்கதை. செம்மையா இதோடைய திரைக்கதையை அவர் வடிவமைச்சிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த பிசாசு படத்த பேய் படம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரி இந்த படத்துடைய திரைக்கதை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிசாசு 2 ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் மிஸ்கின் அறிவிச்சப்ப, ஆகா கண்டிப்பா இந்த படம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியன்ஸோடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிக அளவிலேயே இருந்தது. முக்கியமா ஆண்ட்ரியா இந்த படத்துல வேற மாதிரி நடிச்சிருக்காங்க. அவங்களே ஒரு நடிப்பு ராட்சசி பேய் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கின் நிறைய பேட்டிகள்ல வந்து பேட்டியெல்லாம் கொடுத்திருந்தாரு. முக்கியமா விஜய் சேதுபதி இந்த படத்துல முக்கியமான கேமியோ ரோலும் பண்ணியிருக்காங்க. படம் கடந்த வருஷமே ரிலீஸ் ஆயிருக்கணும். ஆனா லாஸ்ட் இயர் நமக்கு கிடைச்சது என்னமோ இந்த பிசாசு 2 படத்துடைய டீசர் மட்டும்தான். ஸோ படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பல்ஸ் ஏறுற மாதிரி ஏறிக்கிட்டே தான் இருக்கு. முக்கியமா இந்த படத்துக்கு கார்த்திக் ராஜா வந்து இசையமைச்சிருக்காரு. முக்கியமா இந்த படம் ஏன் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, படத்துடைய தயாரிப்பாளர் முருகானந்தம் நிறைய ஃபைனான்ஸ் பிரச்சனையில ஈடுபட்டிருக்காரு. ஸோ அதனால தான் இந்த படத்தோடைய ரிலீஸ் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. மோஸ்டா இந்த படத்தை எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கேட்டா, எப்படி இருந்தாலும் ஒரு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா படம் வெளியானோனே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். துருவ நட்சத்திரம். இந்த படத்தை ஆடியன்ஸ் மட்டும் கிடையாதுங்க. இந்த படத்தை எடுத்த இயக்குனரே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னுடைய அடுத்த ஸ்கிரிப்டையே நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மேனன் ரொம்ப உறுதியா இருக்கிறதாகவும் இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க. துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜோஸ்வா இமைப்போல்காக தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா துருவ நட்சத்திரம் ரிலீஸ்க்காக நிறைய ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல நடிச்சிருக்கிற நட்சத்திர பட்டாளமே ஒரு பெரும் பட்டாளம் அப்படின்னே சொல்லலாம். விக்ரம், சிம்ரன், டிடி, ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆக்ஷன் படமா தான் இந்த துருவ நட்சத்திரம் வந்து உருவாகி இருக்கு. முக்கியமா இந்த படத்துல கௌதம் மேனன் வேற ஒரு கேமியோ ரோல் வேற பண்ணியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பா ஏன் தள்ளி போகுது அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். ஏன்னா கௌதம் மேனனே எல்லா பேட்டியிலுமே நான் வாங்கின கடன்னால தான், எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனைனால தான் வந்து இந்த படம் ரிலீஸ் தேதி தள்ளி போறதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் அதாவது 2023 உடைய எண்டில் நவம்பர் டிசம்பர் போலயே இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்காக தேதியெல்லாம் குறிக்கப்பட்டு ரிலீஸ் அன்னைக்கு சில லீகல் பிரச்சனைகள் வந்து படத்துடைய தேதி தள்ளி போயிருச்சு. இதனால கௌதம் மேனன் மட்டும் ரொம்ப அப்செட் கிடையாது, அவருடைய ரசிகர்களும் ரொம்ப அப்செட்டா தான் இருக்காங்க. ஸோ துருவ நட்சத்திரத்தை ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்டா கண்டிப்பா இந்த படம் இந்த இயர் எண்டுக்குள்ள ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கறதான் பலருடைய ஆசையாவும் வேண்டுகோளாவும் இருக்கு. இந்தியன் 2 கமல் சங்கர் கூட்டணியில 90s கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம் தான் இந்தியன் 2. ஏன்னா 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இந்தியன் படம் எந்த அளவுக்கு பிடிக்கும், எப்படிப்பட்ட ஒரு ஹிட் கொடுத்தது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஏ ரகுமானோடைய இசையா இருக்கட்டும், கமலோடைய நடிப்பா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இந்த படத்துல இருக்கும். ஸோ இந்தியன் 2 வந்து அறிவிப்பு சங்கர் கொடுத்ததுல இருந்தே இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்கும் மத்தியிலும் அதிகமாகவே இருக்கு. ஆனா இந்த படத்துடைய படப்பிடிப்பே அப்படியே கொஞ்சமா தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கும் பல காரணங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம கமல் வந்து அடிக்கடி வந்து இந்த தேர்தல் வேட்டைக்கு அப்பப்ப கிளம்பி போறதா இருக்கட்டும், பிக் பாஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறதா இருக்கட்டும், முக்கியமா இந்த படத்துடைய படப்பிடிப்புல நடந்த ஒரு மிகப்பெரிய விபத்தா இருக்கட்டும். ஏன்னா விக்ரம் படமே வந்து வெளியாகி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சு வெற்றி விழாலாம் கொண்டாடி முடிச்சுட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த இந்தியன் 2 படத்துடைய படப்பிடிப்பு கொஞ்சம் தள்ளி போனதுக்கு காரணம்னு சொல்றாங்க. முக்கியமா மிகப்பெரிய பொருட்செலவில் இந்த படம் உருவாகிட்டு வரனால சிஜி, கிராஃபிக்ஸ் ஒர்க் இது எல்லாமே நிறைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளும் இருக்கறனால தான் இந்த படத்துடைய படப்பிடிப்பும் தள்ளி போயிட்டு இருக்கு, ரிலீஸ் தேதியும் தள்ளி போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்தியன் 2 மட்டும் இல்லாம இந்தியன் 3க்கான ஷூட்டிங்கும் அப்பப்ப அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இந்த படத்தை தயாரிக்கிறது கண்டிப்பா லைக்கா நிறுவனம் தான். ஸோ லைக்கா நிறுவனமும் இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்போட தான் காத்துட்டு இருக்காங்க. விடுதலை 2 வெற்றிமாறனுடைய இயக்கத்துல சூரி வந்து கதாநாயகனா நடிச்ச படம். சூரி கதாநாயகனா ஒரு படத்துல நடிக்கிறாரா, ஒரு காமெடி நடிகர் கதாநாயகனா நடிக்கிறாரா அப்படிங்கிறத இந்த படத்தோட அதாவது விடுதலை படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்ப எல்லாருக்கும் ஒரு பெரும் கேள்வியா இருந்தது. ஆனா படத்துல வந்து தன்னுடைய நடிப்புனாலையும் தன்னுடைய ஃபிட்னஸ்னாலையும் நானும் ஒரு கதாநாயகன் தான், நானும் ஒரு ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சூரி எல்லாருக்கும் வந்து நிரூபிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். மலைவாழ் மக்களுடைய அடக்குமுறையை தான் இந்த படம் வந்து ரொம்ப அழகா பேசியிருந்தது. முக்கியமா விடுதலை படத்தோடைய அந்த ஃபர்ஸ்ட் 8 to 10 மினிட்ஸ் இருக்கிற அந்த வந்து அப்படியே கேப்பே விடாம அந்த எடுத்திருந்த அந்த கட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்த நிறைய பேர் வந்து அதை பாராட்டி தள்ளி இருந்தாங்க. படத்துல வந்து விஜய் சேதுபதி தான் வந்து வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் வந்த பகுதி வந்து ரொம்ப 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 குறைவு தான். ஸோ செகண்ட் பார்ட் வந்து அதிகமா எதிர்பார்க்கறதுக்கு காரணம் விஜய் சேதுபதியோடைய நடிப்பு வந்து எப்படி இருக்க போது, அவருக்கு எப்படிப்பட்ட ரோலை கொடுத்திருக்காங்க, அவர் எந்த மாதிரி பிளே பண்றாரு அப்படின்னு
அப்படின்னு பார்க்கறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த படத்துல வந்து கௌதம் மேனன் வந்து ஒரு முக்கியமான ஒரு போலீஸ் கேரக்டரும் பண்ணியிருந்தாங்க. ஸோ விடுதலை படத்துல வந்த பாட்டும் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டா அது இதுன்னு சொல்லி ரீல்ஸ்லலாம் கூட வைரல் ஆகிட்டே இருந்தது. ஸோ விடுதலை 2க்காக மக்கள் அதிகமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையிலேயே வந்து விடுதலை 2 படம் வந்து இன்னும் உருவாகாமலே, அதாவது படப்பிடிப்பே இன்னும் முடியாமலே வந்து பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல போய் நிறைய பாராட்டுகளையும் வாங்கிட்டு வருது. அதே மாதிரி விருதுகளையும் வாங்கிட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ விடுதலை 2 வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாததுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா வெற்றிமாறன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா அவர் இன்னும் மேக்கிங் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காராம். அவர் எடுக்க 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 அது வந்து அட்சய பாத்திரம் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால அவருக்கே எங்க கட் பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா வெற்றிமாறனை வந்து நம்ம வந்து டவுட் பட அவசியமே கிடையாது. ஏன்னா அவருடைய திரைக்கதை வந்து எந்த அளவுக்கு செம்மையா இருக்கும், எதை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ஒரு பெரிய கிங் அப்படிங்கிறது அவருடைய முந்தைய படங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ விடுதலை 2வும் வெற்றிமாறன், சூரி, விஜய் சேதுபதியோடைய காம்போல பார்க்கறதுக்கு ரசிகர்கள் எல்லாருமே வெயிட்டிங். துப்பறிவாளன் 2 மிஸ்கின் விசாலோடைய ஒரு முயற்சியில வந்து உருவான படம் தான் துப்பறிவாளன். கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு 5 வருடங்களை கடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். விசாலே இந்த படத்தை வந்து தயாரிச்சு நடிச்சிருந்தாரு. இவங்க 2 பேரோடைய அந்த நட்பு பாண்டிங்லயும் சரி, ரொம்ப சூப்பரான ஸ்கிரிப்ட். அது மட்டும் இல்லாம பாக்கியராஜ் சார் பண்ணியிருந்த நெகட்டிவ் ரோல், ஆண்ட்ரியாவுடைய ஸ்டன்ட் சீக்வன்ஸ், ரொம்ப இன்னசென்ட்டான பிரசனாவுடைய நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு துப்பறிவாளன் வந்து மக்கள் கிட்ட செம்மையா வந்து ரீச் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வெளியாகி அப்படியே ஹிட் அடிச்ச கொஞ்ச நாள்லயே வந்து இந்த படத்துடைய பார்ட் 2 வந்து நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. எல்லாருமே ரொம்ப அதிகமா வந்து இந்த படத்துடைய பார்ட் 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா இந்த படத்துடைய படப்பிடிப்பு லண்டன்ல வந்து ரொம்ப பிரம்மாண்டமாவே ஆரம்பமாச்சு. ரொம்ப பாசிட்டிவா போயிட்டு இருந்தப்ப டக்குன்னு ஒரு பிரேக் போட்ட மாதிரி அப்படியே படத்துடைய படப்பிடிப்பு ஸ்டாப் ஆயிருச்சு. லண்டன்ல இருந்து வந்து படக்குழு வந்து அப்படியே இந்தியா திரும்பினாங்க, சென்னைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட்ல வந்து மிஸ்கின் வந்து பரபரப்பா பேசினாரு. ஸோ மிஸ்கினுக்கும் விசாலோடைய நட்புக்கும் இடையிலையும் ஒரு விரிசல் வந்து விரிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தை நானே இயக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசால் வந்து நிறைய பிரஸ் மீட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய பேட்டிகள்லயும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து துப்பறிவாளன் 2 எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே கிணத்துல போட்ட ஒரு கல்லு மாதிரி தான் கிடக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா படத்தை வந்து விசால் இயக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. தயாரிப்பு நிறுவனமும் அவருடைய தான். ஆனா அவர் வந்து ரொம்ப பிஸியா மற்ற படங்கள்ல இருந்தனாலையும் சில வேலைகள்னாலையும் அந்த படத்துடைய படப்பிடிப்பு தள்ளி போய்கிட்டே இருக்கு. இதுக்கு இடையில மிஸ்கினும் விசாலுமே ஒண்ணு சேருவாங்களா அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது ரெண்டையும் பாக்குறப்ப துப்பறிவாளன் 2 எப்போ எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லவே முடியல. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா படமே வந்து பார்ட் 2 உடைய சீக்வன்ஸா தான் இருந்துச்சு. இந்த படம்லாம் எப்படா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பார்ட் 1 விடாமுயற்சி, அதாவது விடாமுயற்சி படம் எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ரசிகர்கள் எல்லாரும் அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். படம் ரிலீஸ் ஆகுறதே ஒரு பெரும் கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னா அஜித்தோட படத்தோடைய அப்டேட் வெளியே வர்றதே ரசிகர்களுக்கு பெரும் கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மகிழ் திருமேனி வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஒரு இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய திரைக்கதை வடிவத்துக்கு நிறைய ரசிகர்கள் வந்து இங்க இருந்துட்டு இருக்காங்க. முக்கியமா அவருடைய எல்லா படங்களும் வந்து பாக்குறப்போ ஏதோ ஒரு வந்து ட்விஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். அது எப்படிலாம் கதையை நோக்கி போகுது அப்படிங்கிறத அவர் செம்மையா சொல்லியிருப்பாரு. ஸோ மகிழ் திருமேனியும் அஜித்தும் வந்து விடாமுயற்சியில ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறப்ப ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியம் படப்பிடிப்பு நடக்கிறது தான். ஸோ படப்பிடிப்பு நடக்கிறதே வந்து கொஞ்சம் தாமதமாச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முதல் முக்கிய காரணமா சொல்றது வந்து என்னன்னா அஜித்தோடைய உலக பயணம், அதாவது பைக்ல வந்து அவர் வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அதுதான் காரணமா சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து படத்தோடைய முதல் கட்ட படப்பிடிப்பு வந்து அஜன்பைஜான்ல வந்து ரொம்ப சூப்பராகவே நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தோடைய அந்த ஃபர்ஸ்ட் படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிட்டு சென்னை திரும்பின உடனே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சின்ன சர்ஜரி காது கீழே நரம்புல வந்து பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் 15ஆம் தேதி படப்பிடிப்பு ஆரம்பமாயிரும். அவங்க வந்து விடாமுயற்சி வந்து தங்களுடைய செகண்ட் ஷெட்யூல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தப்போ 15ஆம் தேதியை கடந்தும் சில நாட்கள் நம்ம கடந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் வந்து படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகல. ஸோ அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா படத்தோடைய தயாரிப்பு நிறுவனம் லைக்கா இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்து இந்தியன் 2 படத்துடைய படப்பிடிப்பு, அது மட்டும் இல்லாம முக்கியமா ரஜினிகாந்தோடைய வேட்டையின் படப்பிடிப்பு இன்னும் 25% தான் இருக்கும். ஸோ அதை வந்து முடிச்சதுக்கு அப்புறம் விடாமுயற்சியோடைய படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஸோ மோஸ்ட்லி ஜூன்ல தான் படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஷெட்யூல் வந்து ஜூன்ல தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. மேபி அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸோ மகிழ் திருமேனி அஜித் கூட்டணியில விடாமுயற்சி படமும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, மகிழ ரசிக்கும் நிறைய ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.